வணக்கம். இன்றைக்கு நம்முடன் உலக அரசியல் பேசுவதற்காக கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் மற்றும் வழக்கறிஞர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, நம்ம ஆல்ரெடி இஸ்ரேல் ஈரான் விவகாரம் பற்றி டீப்பாக பேசியிருந்தோம். இப்போ தினந்தோறும் அது குறித்து அப்டேட் வந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம் முடியும்னு சொன்னாங்க, பட் முடியல. அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர மாதிரி இருக்குது. அது அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருங்கிறத நீங்கள் விளக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே கேட்கணும்னு நினச்ச மாதிரி என்னென்னா, போர்னு வரும்போது ஃபஸ்ட்டு அங்கே உண்மை தான் கொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். ரீசெண்டாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் அந்த கான்ஃப்ளிக்டே நம்ம பெரிய அளவில் பார்த்தோம். இப்போ இங்கேயும் என்ன இது இன்டர்நேஷனல் நியூஸாக இருக்கிறதுனால பல செய்திகள் நமக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு நமக்கு வருது. அதை படிக்கிறோம். இப்போ கொஞ்சம் இங்கிலீஷில் வரக்கூடிய செய்திகள் உண்மையாக இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. மொழி மாற்றத்தில் வரக்கூடிய செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. உண்மையிலேயே உண்மையான செய்தி எப்படி கன்சியூம் பண்ணுறது, உண்மையாக அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, முதல்ல அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உண்மையான செய்தி தான் கரெக்டாக நமக்கு எல்லா செய்தியும் வருதான்னா வராது. ஏன்னா சண்டை போடுறதுல ரெண்டு பார்ட்டி இருக்குது. ஒன்று இஸ்ரேலோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அமெரிக்கா. என்டையர் மீடியா லேண்ட்ஸ்கேப்லேருந்து எல்லா லேண்ட்ஸ்கேப்பையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ எந்த நியூஸ் அங்கேருந்து வருதுனாலும் இவங்களை மீறி வராது. கடைசி ஒரு வருஷத்தில் எந்த மீடியாவுக்குமே இஸ்ரேலுக்குள்ள அக்சஸே கிடையாது. எவ்வளோ பேர் கேட்டாங்க, யூஎன்லேருந்து எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு அக்சஸ் கொடுங்க, உண்மையில என்ன நடக்குது நான் பார்க்குறேன்னு சொல்லலை. அப்போ இதுதான் உண்மை. இந்த உண்மையிலேருந்து தான் நமக்கு உங்களுக்கு நியூஸ் வந்தாலும் சரி, எந்த மொழியில் நியூஸ் வந்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஆனால் இப்போ நம்ம இதை நம்ம அப்படியே எப்படி கவனிக்கலாம்னா, ஒரு 10 நியூஸ் அப்போசிங்கான நியூஸ், இப்போ ஃபாக்ஸ் நியூஸ் பார்த்தோம்னா CNN இப்படி ஆப்போசிட்டான நியூஸை பார்த்தா அதுலேருந்து ஒரு நியூஸ் எடுக்கலாம். ஸோ அந்த இதுலேருந்து இப்போ சொன்னால், இப்போது இஸ்ரேலுக்கும் ஃபர்ஸ்ட் பாலஸ்தீனுக்கு சண்டை இருந்துச்சு. அந்த பாலஸ்தீனுக்கு யார் சப்போர்ட் பண்ணான்னா, மேஜராக சப்போர்ட் பண்ணது ஈரான் தான். ஈரான் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்கன்னு அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 சொல்லிக்கிட்டே இருக்காரு. நெத்தன்யாஹூ 26 வயசு, 28 வயசு, 30 வயசுல அப்போலேருந்து ஒரு 20 வருஷமா அவர் சொல்றாரு, இந்த ஒரு வாரத்தில் தயாரிச்சிருவாங்க, 1 வாரத்தில் தயாரிச்சிருவாங்க, 2 வாரத்தில் தயாரிச்சிருவாங்க. இன்னைக்கும் அதான் சொல்றாங்க. இதே கதை தான் ஈராக்கு சொன்னாங்க. நல்லா நீங்க எடுத்து அந்த கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஈராக்குக்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லி தான் போரே அங்கே போச்சு. ஆனால் சதாம் ஹுசேனை அடித்து கொன்று முடிச்சாச்சு. ஆனால் கடைசியில் எல்லாரும் சொல்லிட்டாங்க அங்கே வெப்பன்ஸே இல்லைன்னு. இப்போ ஈரானுக்கு சொல்கிற ஒரே கதை என்னன்னா, வெப்பன்ஸ் இருக்குன்னு. ஆனால் துல்சி கேபர்டுங்கிறவங்க தான் அங்கே இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட ஹெட்டு. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஈரானில் வெப்பன்ஸுக்கு அளவுக்கு அவங்க அப்கிரேட் பண்ணலை. அவங்க நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி 100%ங்கிறது தான் ஆயுதம்னு வச்சுக்கோங்க. அவங்க 70% சார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகும். இன்னும் 30% பண்ணாதான் அந்த இது. ஃபார் எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன், டெக்னிக்கலாக போல. ஆனால் அவங்க பண்ணலைன்ட்டாங்க. ஆனால் துளசி கேபர்டும் இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க நடக்கலைன்னு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, கிடையாது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. அது யார் சொன்னது? இஸ்ரேல் நெத்தன்யாஹூ சொன்னது. இந்த மாதிரி எப்படி ஒரு நாட்டில் அதிபரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்குது, அங்கே இருக்க இன்டெலிஜென்ஸோட ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இதே கான்ஃப்ளிக்ட், இந்த கான்ஃப்ளிக்ட்? ட்ரம்ப் நம்ம முதல்ல தெளிவான ஆள்லாம் எடுத்துக்கவே கூடாது. அவர் ஒரு ரெஸ்லிங்கில் வந்தவர். நம்ம ரெஸ்லிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடிலாம் அவர் வருவார். ஒரு ரியாலிட்டி ஷோவோட ஹெட். அவர் ரியாலிட்டி ஷோவில் உள்ளே இருக்கிறவர். ஸோ ட்ரம்ப் எதுக்காக வந்தார்னா, இதை ஆரம்பிக்கணும்னு போனீங்கன்னா ஒபாமா கிட்டேருந்து போகணும். தொடர்ந்து அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். ஒபாமா என்ன சொன்னார்னா, ஒரு டைம்ல உள்ள இந்த நாடு ரொம்ப இன்க்ளூசிவான நாடு, கேஸ், லெஸ்பியன்ஸ், ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் எல்லாரும் சேர்ந்தது தான் அமெரிக்கான்னு சொன்னார். அன்னைக்கு ஆரம்பிச்சது இது. உடனே இதுதான் காரணம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு இல்லை. இந்த இடம் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப லிபரலா அமெரிக்கா காமிக்க இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ்னு அங்கே ஹார்ட் கோராக இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ், நம்ம இந்துத்துவா மாதிரி. அதே மாதிரி இந்த முஸ்லீம்ஸ்ன்னு போனால் இந்த ஜிஹாதிஸ்ன்னு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் கோராக இருக்கிற பைபிளையும் குரானையும் ஹிந்துவிசமையும் வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க வயலண்டா. இதே மாதிரி அங்கேயும் இருப்பாங்க. அவங்க என்னன்னா, இவங்க வந்ததுனால தான் பைபிளுக்கு எதிரான போய் லெஸ்பியன்ஸ், கேஸ் இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா நம்ம நாட்டோட அடையாளமே போயிடுச்சு. எல்லாரும் உள்ள வராங்க, யார் வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கான எதிர்முனையா ஒரு கிரியேட் ஆகும்ல. இவங்கெல்லாம் ஒரு சர்க்கிள் வச்சுக்கங்க, ஓரத்துல இருந்து கத்திட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தப்பு, பைபிளுக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. இந்த ஒபாமா எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தான நாடுன்னு சொல்லி ஒரு கருப்பு இனத்தை ஒரு பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பயந்து வெளியே இருந்து கத்திட்டு இருந்தவங்க எல்லாம் சென்டர்ல வந்தாங்க. அதோட வெற்றி தான் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப்புங்கிறவர் ரேஷ்னலா பொலிட்டிக்கலா ஒரு பாலிசியை வச்சு, எக்கனாமிக்ஸை வச்செல்லாம் அவர் வரல. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இஸ்ரேலுக்கு அடிக்கலாம், நெத்தன்யாஹூவுக்கு
கொஞ்சம் அவர் நினைச்சதுக்கு மீறி அடி இருக்கு. இப்போவும் இஸ்ரேல் கிட்ட இருக்கிற வெப்பன்ஸோட கிரேட் வந்து ரொம்ப ஹை. ஈரான் கிட்ட இருக்கிறது அந்த கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. ஆனா ஈரான் கிட்ட என்ன இருக்குன்னா வெறித்தனமா உள்ள அடிச்சு ஆகணும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மளை அடிச்சாங்க, அடிக்கணுங்கிற வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் அவங்க இருக்காங்க. இஸ்ரேலுக்கு பயங்கரமான பலம் இருக்கு மிலிட்டரி கிரேட்ல. வேர்ல்டுலயுமே சப்போர்ட் இருக்கு. எப்படின்னா நான் இப்போ முன்னாடி பேசின மாதிரி தான் சைலன்ஸ் இருக்கு. மற்ற எல்லா கவர்மெண்ட்லயும் இப்போ பிரான்ஸோ ஜெர்மனியோ யூகேவோ லண்டனோ நேரடியா வந்து இஸ்ரேல் பண்ணது தப்புன்னு ஒரு வருஷமாவும் காசாக்கும் சொல்லலை. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க காசாக்கு. ஈரானுக்கு வந்தப்பையும் சொல்லலை. ஈரான்ல யார் ஃபர்ஸ்ட் குண்டு போட்டா? இஸ்ரேல் தானே போட்டுச்சு. ஆனா யாருமே எதுவும் பேசல. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்களும் வந்து இஸ்ரேல் சப்போர்ட் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க வந்து இப்போ ஈரான் வந்து ஏதோ அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஆனால் வந்து ஹமாஸ்க்கு ஹவுதிக்கு இன்னும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பல அமைப்புகள் வந்து அவங்க தான் வந்து ஃபண்டு இது பண்ணுறாங்க. அந்த ஃபண்டை வச்சுட்டு அவங்க எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்களே. அதாவது ப்ராக்ஸி வார் அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் வார் இப்போ நம்ம இந்தியா நம்ம பகல்காம் தாக்குதல் நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரியான விஷயத்தை வந்து இந்த விஷயத்தில் இஸ்ரேல் சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லையா? அது இப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்து அடிச்சதுங்கிறது தீவிரவாதம். அது பாகிஸ்தான்லேருந்து தானே வந்தாங்க. இப்போ ப்ராக்ஸி வார்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு இன்னும் கிரெடிபிளாக வந்து எந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இல்லை. இருக்கட்டும், ஈரான் பண்ணதானே. ஆனால் நீங்கள் ப்ரொவோக் பண்ணி இன்னைக்கு எதை வச்சு நீங்கள் வார் பண்ணுறீங்கன்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணுறாங்கன்னு தானே தவிர ஹமாஸுக்கு அடிச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்லலை. அது உண்மையாக இருக்கலாம், அதுதான் உண்மைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு வாருக்கு எதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் இல்லை. இப்போ நான் அவங்களை அடிக்கிறேன்னா எனக்கு ஒரு கரெக்டான ரீசன் இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணாங்கன்னா எனக்கு எங்களை வந்து இவங்க அழிச்சிருவாங்க, எனக்கு டேஞ்சர்னு. ஆனால் இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சின்னு ஒன்று வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஏஜென்சிங்கிறது நம்ம கண்ட்ரிலையும் வந்து பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி வெப்பன்ஸ் வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு போகிறீங்க வளர்றீங்கன்னு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இஸ்ரேல் அதை அலோவ் பண்ணவே இல்லை. மற்ற எல்லா கண்ட்ரியும் அலோவ் பண்ணிச்சு, அவங்க அலோவ் பண்ணல. ரெண்டாவது, எந்த அளவுக்கு எத்தனை வெப்பன்ஸ் இருக்குது, என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கான்னு இவங்க இன்னும் சொல்லவே இல்லை. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரீட்டி என்னன்னா நீங்கள் இதுக்கு மேலே கிரியேட் பண்ணாதீங்கன்னு. அந்த ட்ரீட்டியில் எல்லாரும் சைன் போட்டாங்க, இஸ்ரேல் சைன் போடல. ஏன்னா நான் தான் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லலையே. அப்போ வெப்பன்ஸ் இருக்கு, உங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்கு. ஈரான் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? அது ஏன் நீங்க வச்சுட்டு இருக்கவங்க நீங்க அவங்ககிட்ட சொல்லக்கூடாது? இதே தான் நமக்கும் சொன்னாங்க, இந்தியாவும் இப்படிதான் சொன்னாங்க. சர்வதேச ஒப்பந்தம் இருக்குல்ல, நீங்க வந்து அணுவத்தை நோக்கி நகரக்கூடாது ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல. ஆமா, அதை பிரேக் பண்ணக்கூடாது. அது ஏன் முதல்ல ஏன் அது இருக்கணும்? நீங்க வச்சிருக்கும் போது நீங்க என்ன வேணான்றீங்க? இல்லை, இப்போ இஸ்ரேலில் வச்சிருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஈரான் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? அதை இல்ல, ஆனா இருக்குங்கிறத எல்லாரும் பரவலா ஒத்துக்கிட்ட விஷயம் தான். ஓகே, அது இல்லைன்னு அவங்க டினை நம்பிக்கையை வச்சு நம்ம அந்த விஷயத்தை இல்ல, அவங்க டினை பண்ணவே இல்லையே. இஸ்ரேல் கிட்ட இல்லைன்னு யாரும் டினை பண்ணவே இல்லை. அப்போ இவங்க கிட்ட இருக்குன்னு இவங்க ஒத்துக்கிட்டது இவங்க தப்பா? இப்போ என்னன்னா, இது நம்ம போன இன்டர்வியூல இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வெப்பன்ஸ் வச்சிருந்தாதான் சேஃப்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லை. இப்போ நார்த் கொரியாவை தொடவே இல்லைல்ல நீங்க. பாகிஸ்தான கிட்ட போக முடியாது, இந்தியா கிட்ட வர முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் திருப்பி அடிப்போம். ஒரு வெப்பன் போச்சுன்னா அப்படியே பூமியே ஃபிளாட் ஆயிடும். அப்போ ஈரான் வந்து இவ்வளவும் பண்ணணும்னு நினைக்கிறது ஏன்னா என்னமும் ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குங்கிறத, ஏன்னா பக்கத்துல நீ வச்சிருக்கும் போது என்ன வைக்கக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு ஒரு அச்சம் வருது இல்லை. அதுக்கும் அமெரிக்கா சப்போர்ட்டும் பண்ணுது. அதனால நான் கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து ஆல்ரெடி சில இந்த உக்ரைன் ரஷ்யா வார வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் முடிவுட்டுன்னு நினச்சாங்க. பட் அது முடிவுறல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதுவும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் விஷயம் அது அப்படியே ஸ்டில்லும் இருக்குன்னு வைங்களேன். இப்போ அது வந்து இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா நகர்ந்துருக்குன்னு பார்க்குறோங்க. இப்போ தொடர்ச்சியான அந்த இந்த போர் அப்படிங்கிறது வந்து இதை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள், உலக அரசியல் பேசக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது என்னென்னா உலகத்துடைய உலக ஒழுங்கு பேட்டர்ன், பொலிட்டிக்கல் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதாவது சுப்பீரியர் பவராக அமெரிக்கா தான் இருந்துச்சு, இன்றைக்கி அந்த பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஈரானை இந்தளவுக்கு துணிஞ்சு அடிக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலே யூஎஸ் தான் பேக்கப் பண்ணுதுங்கிறது எல்லாம் தெரியும். அப்படி இருந்து கூட நான் சரண்டர் ஆக மாட்டேன், நான் திருப்பி அடிப்பேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, கமெண்ட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதிர்பார்க்க நான் அடிச்சுன்னா அந்த 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 விஷயத்தில் நீங்கள் மீண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அப்படி மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்தளவுக்கு அவர் சொல்கிறாருன்னா வந்து பின்னாடி சீனா, ரஷ்யா, வடகொரியா உள்ளிட்ட பல நாடுகளோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது எப்படி? கண்டிப்பாக இருக்குதான். ஏன்னா ஈராக் வாருக்கு போகும்போது அமெரிக்கா தான் வந்து ஒன் சிங்கிள் பிக் பவர். இன்னைக்கு 2025ல சைனா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவல் பவர். அப்படி இருக்கும்போது சைனா கிட்ட வெப்பன்ஸ் பயங்கரமாக இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது. இப்போது அதே மாதிரி பாகிஸ்தான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளேருந்து நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா நீங்கள் ஈரான் மேலே ஏதாவது நியூக்ளியர் போட்டிங்கன்னா நாங்களும் நியூக்ளியர் யூஸ் பண்ணுவோங்கிற அளவுக்கு பாகிஸ்தான். ஆனால் இதெல்லாம் ஏன்னா அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு, அதனால தான் முனீர் இவர் கூப்பிட்டார்ல, நான் தான் கேட்கணும்னு நினச்சாமா. இப்போ பாகிஸ்தானோட மிலிட்ரி சீஃபை
பிரசிடென்ட் நம்ம ட்ரம்ப் கூப்பிட்டு பேசினாரு, விருந்து வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா. எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மூவ் ஆகக்கூடாதுன்னா நான் கூப்பிட்டு எல்லாத்தையும் நான் இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்து எதிரில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஓரம் கட்ட வச்சுட்டு இஸ்ரேலை வந்து ஈரானை அடிக்க வைக்கணும். இதுதான் என்னோட வேலை. ஏன்னா நான் உள்ள போல. ஏன்னா என் ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அமெரிக்கால இப்போ ஒரே ஒரு முழக்கம் தான், என்ன அடிக்கலைன்னா நீ என் மக்களை அங்க அனுப்பி யாரோடையோ சண்டைக்கு அனுப்பக்கூடாது. இஸ்ரேலுங்கிறது நம்ம ஊர் கிடையாது. அமெரிக்கானா அவன் அடிக்கல, ஈரானுக்கும் இஸ்ரேல் நடக்குதுன்னா நம்ம ஏன் போகணும்னு கேட்குற கேள்வி, இந்த கேள்வி வலுத்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கு. அப்ப யூஎஸ்க்குள்ள ஆகுது. அதனாலதான் ட்ரம்ப் இப்ப ரீசெண்டா என்ன சொன்னார்னா வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, எனக்கு 2 வாரம் வேணும்னு சொன்னார். இந்த வார்த்தையை அவர் சொல்ற ஆளே கிடையாது. அடின்னு சொன்னால்தான் நான் கம்மினியை கொன்றுங்கன்னு நாங்க நினைச்சா இப்படிங்க தூளை கொல்லுவோம், ஆனா நாங்க கொல்ல மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா இந்த உள்ளுக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, உள்ள எல்லா மக்களும் சரி லீடர்ஸும் சரி நம்மள அவங்க அடிக்கல, நம்ம மக்களை ஏன் நம்ம சோல்ஜர்ஸை ஏன் கொண்டு போய் சாவடிக்கணும், ஏன் எங்க டாக்ஸ் பணத்தை கொண்டு போய் யாரோடய வாருக்கு, நாங்களா வாருக்கு போனோம் ஈரானுக்கு, அவன் இஸ்ரேல அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அவங்க தான் போட்டு நம்ம போகக்கூடாது. இது வழுக்க என்ன ஆகுதுன்னா இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரி நான் 2 வாரம் நான் யோசிச்சு சொல்றேன், ஆனா நான் முடிவு பண்றதான்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாங்கன்னா சீக்கிரட்டா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியாக்கி வைக்கிறாங்க. ஓகே, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரம் நில்லுங்க, அவனுங்க அடிச்சுக்கிட்டோம். அப்போ அவங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் கிட்ட பவர் அதிகமா இருக்கு, வெப்பன்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ அவர் வந்து எவ்வளவு அடிக்க முடியுமோ ஈரான் அடிக்கட்டும். ஆனா இது பற்றி பேசக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக வந்து யூஎஸ் பேக்கப் பண்ணுது. யூஎஸ் தன்னோட பேக்கப்பை ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாவே போதும், இஸ்ரேல் இல்லாமல் போயிடும். நான் அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யூஎஸ் வந்து 2 வாரம் டைம் கேட்குறது பெரிய எண்ணிக்கையான டைம், அந்த டைம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு கேள்வி. ரெண்டாவது என்னென்னா வந்து இப்போ அமெரிக்க மக்கள் வந்து ட்ரம்ப் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அடிக்கும் போதும் இதே ரோல் இருக்க தான் செஞ்சு, அப்போ ஏன் வந்து அந்த மக்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் பேச டைரக்டா நீங்க இப்போ என்ன நடக்குதுன்னா டைரக்டா அமெரிக்கா வாருக்கு போதா, இந்த கேள்விக்கு தான் அவர் கொஞ்சம், அவருக்கும் வந்து பெரிய அந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. அவருக்கு என்னன்னா என் மக்கள் என்ன வெறுக்கிறது அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து அந்த நார்சிசிஸ்ட் டைப், மக்கள் தன்னை வெறுக்கிறத அவரால் ஏற்றுக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து இது வந்து மக்களே எதிர்க்க வராங்களே, ஏன்னா இப்பதான் அந்த பரேட் நடந்துச்சு, அப்போ வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து எனக்கு எதிராக போய் நிற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. அப்புறம் இன்னமும் இது அதிகமாச்சுன்னா நாளைக்கு இவர் முடிவு பண்ணாருன்னு வச்சுங்க, நான் வந்து கண்டினியூஸாக கான்ஸ்டியூஷனையே மாற்றி நானே நிரந்தர பிரசிடென்ட்லாம் இருக்கணும்னா மக்களோட சப்போர்ட் இருக்கணும், அது இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ அதை வந்து நான் குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம்லன்னு சொல்லி ஒரு 2 வாரம் கேப் மாதிரி. ஆனால் இன்டெலிஜென்ஸு, வெப்பன்ஸு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 4 பில்லியன் அமெரிக்கா தானே கொடுத்துச்சு, பைடன் இருக்கும்போதும் கொடுத்துச்சு இஸ்ரேலுக்கு. இது எந்த கண்ட்ரியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வேலை மறைமுகமான சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் அது இதெல்லாம். ஆனால் அவங்களுக்கு நேரடியாக வரத்துக்கான பவர் இல்லை. ஆனால் அவங்க நேரடியாக வந்தால் இஸ்ரேல் ஈரான் காலி. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களும் சொன்னாங்க என்கிட்ட அந்த பங்கர் பஸ்டர்னு ஒரு பாம்பு இருக்கு, ஏன்னா அது வந்து 90 கிலோமீட்டர் கீழே தான் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு, அதை அடிக்கிறதுக்கு யார்கிட்டையும் வெப்பன்ஸ் கிடையாது, எங்கிட்ட தான் இருக்குன்னு. ஆனால் அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்றாங்க, இந்த இடத்துக்குள்ள போனோம்னா ஊருக்குள்ள பேர் போயிடும், அது அவங்களுக்கு ரொம்ப இதா பாக்குறாங்க. ஆனால் அந்த 2 வார டைமில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா வந்து இஸ்ரேலுடைய இந்த வான் பாதுகாப்பு ரொம்ப பயங்கரமானது. ஆனால் இது வந்து இன்னொரு 10 நாள் மேலே நீடிச்சாவே அந்த வான் பாதுகாப்பு கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து இஸ்ரேலை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்களே, எப்படி இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது. அதான் சொல்கிறேன்ல, இந்த காம்ப்ளெக்ஸான இஷ்யூ இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இப்போ பேசுறது எல்லாமே நிறைய இடத்துலேருந்து படிக்கிறது தான். ஆனால் உண்மையான டைரக்டான கான்வர்சேஷன்லாம் வந்து அவங்களுக்குள்ள நடக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு. ஆனால் நம்ம சுற்றி படித்தா ஒரு கணக்கு ஒன்று சொன்னாங்க நேற்று சிஎன்என்ல ஒரு இதில் சொல்லும் போது, 1 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு மட்டும் $300 மில்லியன் ஒரு நாளைக்கு இஸ்ரேல் வந்து வெப்பன்ஸுக்கு யூஸ் பண்ணுது. ஒரு நாளைக்கு வார். இது அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஓகே, ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா 2 நாள்ல ஈரானை காலி பண்ணிடலாம், அதாவது அந்த முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாம் அடிச்சிட்டோம்னா வாரை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாம ஈரான் கிட்ட இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு அதுல ஒரு கணக்கு சொன்னாங்க, அதுலதான் ஒரே ஒரு ராக்கெட் இப்போ அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ராக்கெட்டை தடுக்கிறதுக்கு அந்த ஒரு ராக்கெட்டோட விலையை விட 10 மடங்கு அதுக்கான விலையை கொடுத்தாதான் அதை நிப்பாட்ட முடியும். அதுக்கான ஆன்டி பெலிஸ்டிக் மிசைல், ஒரு மிசைல் வருதுன்னா அந்த மிசைலை அடிக்கிறதுக்கு இன்னொன்று. ஸோ இதுல இந்த கணக்கோட எக்ஸாக்ட் நம்பர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அடிக்கு இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 10 அடி அடிக்கிற அளவுக்கான செலவு வச்சிருந்தாதான் நம்ம அதை தற்காத்துக்க முடியும். அப்ப இவ்வளோ எக்கனாமிக்ஸ் இதுல வேலை செய்யுது. எவ்வளவு சஸ்டெயின் பண்ணுவாங்க? இப்போ காசா அடிச்சாங்கல்ல ஒரு வருஷத்துல, இவங்களுக்கு அதுல செலவே கிடையாது. இவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவங்க பாட்டுக்கு. ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட்
டெட்டு மாதிரி தான் அது. சாப்பாட்டுக்கு வருவாங்க, சாப்பாட்டுக்குன்னு போய் நிற்பாங்க, அங்கே போய் ராக்கெட் அடிப்பாங்க, அங்கே ஒரு 10 பேர் சாவாங்க. ஸோ அதில் வந்து எதிர்ப்பே கிடையாது. ஸோ நான் ஒன்று அடிச்சேன்னா அது முடிஞ்சுது. இங்கே எப்படின்னா இவங்க 1 அடிச்சா அவங்க திருப்பி 10 அடிக்கிறாங்க, இவங்க 10 அடிச்சா அவங்க 2 அடிக்கிறாங்க. இந்த இடத்துல 2 பேருக்கும் வந்து எக்கனாமிக்ஸ் அடி வாங்கிட்டே இருக்கு. அப்போ வேற யாராவது வந்து காப்பாற்றலைன்னா 2 பேரும் ப்ளீட் ஆயிடுவாங்க. அப்போ இஸ்ரேலுக்கும் இது எதிர்பார்க்கவே இல்லை. முதல் முறையா அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட அந்த ஸ்பீச்சு ஹீப்ரூல தான் இருக்கு. ஆனால் அது ரொம்ப ஃபேமஸாக இப்போ போயிட்டு இருக்கு. அதில் அவங்க கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க, எதுக்கு சைரன் இவ்வளோ வருது இஸ்ரேலுக்குள்ள அடிக்குதுன்னா, அப்போ நீங்க ஏன் ஈரானை போய் அடிச்சிங்க, நீங்க ஏன் ஈரான் அடிச்சிங்கன்னு மக்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தெரியாது, ஈரான் கிட்ட இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயமே அந்த மக்களுக்கு ஆம்புலன்ஸ் ஊருக்குள்ள வரத வச்சா தெரியும். அது மட்டும் அந்த சைரன் இருக்குல்ல, அப்ப நீங்க சொன்னீங்கல்ல அயன் டோம், அந்த பாதுகாப்பு வளையம், அதுல அடிக்கும் போது சைரன் அடிச்சிடும். ஓகே, நம்மள ஏதாவது தாக்க வருதுன்னா அந்த அயன் டோம் வந்து சொல்லும். ஓகே, சைரன் சவுண்ட் வரும். ஓகே, அந்த சவுண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒன்னு அடிச்சுது. அதுக்கப்புறம் டெல் அவீவ்ங்கிறதா கேபிட்டல், டெல்லி மாதிரி, அங்க அடிச்சுது. அங்க அடிக்கும் போது சைரன் வர வர முதல் முறையா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, நாங்க அடி வாங்குறது. ஏன்னா இவங்க ஜாலியா தான் இருந்தாங்க. டிக்டாக் வீடியோ எல்லாம் போட்டவங்க தான் அந்த இஸ்ரேல் மக்கள்லாம். அதாவது இஸ்ரேலோட ஆர்மி என்ன பண்ணுச்சுன்னா, போயிட்டு ஒவ்வொரு பாலஸ்தீன்ல போய் அடிச்சுட்டு டிக்டாக் வீடியோ எல்லாம் பண்ணி போட்டுருந்தாங்க. அது கூகுள் பண்ணி பாருங்க, ஒரு 1000 வீடியோ இருக்கு. இவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஏன்னா எதிரில் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது அடிச்சோன்னே முதல் முறையா ஈரான்ல இருந்து இந்த பக்கம் வந்துச்சுல்ல, 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து அடிக்குது. அதை அடிக்கும் போது சைரன் வரும்போது தான் இவங்களுக்கு முதல் முறையா பயம் வருது. ஊரை விட்டு ஓடுறாங்க. இப்ப எல்லாம் இஸ்ரேல்ல இருந்து. ஈரானுக்கு பெரிய பாதிப்பு தான். ஆனா அதுல பாதி வந்தாலுமே அவங்க அதை எதிர்பார்க்கல. அவங்க சுத்தமா இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து அந்த பேக்கப், ஈரானோட பேக்கப்புங்கிறது எந்த அளவுக்கு வந்து உறுதியா இருக்கு இந்த விஷயத்துல? மற்ற நாடுகள், நான் சொன்ன மாதிரி மற்ற நாடுகள்லாம், ரஷ்யா, எல்லாரும் பீஸுக்கு வருவாங்க. ஓகே, வாருக்கு வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஆனா சவுதி பீஸ் வேணும்னு சொல்லியிருக்கு. அதாவது இதுவே நம்ம வந்து 2 லேயரா பார்க்கணும், நல்லா கூர்ந்து 2 லேயரா பார்க்கணும். ஒன்னு ஆக்டிவா, இப்ப அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நீ இஸ்ரேல் அடிச்சா நான் உள்ள வருவேன், இது ஆக்டிவ். பாசிவா என்ன சொல்றாங்கன்னா, சவுதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க அடிக்காதீங்க, பீஸ்க்கு போங்க, ஒற்றுமையா இருங்க, இப்படி பேசுறாங்க. இது எதுக்குன்னா, நான் ஈரான் பக்கம் நிக்கிறேங்கிறத காமிக்கிறாங்க. ஆனா நேரடியெல்லாம் வந்து எதுவும் பண்ணிட மாட்டேன், ஏன்னா நான் அமெரிக்கா பகச்சிக்கு விரும்பல, ஆனா நான் இந்த இடத்துக்கு வருவேன். பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, டர்க்கி சொல்லியிருக்கு, ஒவ்வொரு சைனா, ரஷ்யா, இவங்க எல்லாரும் டைரக்டா சொல்றாங்க, நீங்க போகாதீங்க, பீஸ்க்கு போங்க, நாங்க உங்களுக்கு வந்து சமரசத்துக்கு டேபிளுக்கு வர வைக்கிறோம், இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாரும் வந்து நீ அடிச்சா நான் அடிப்பேன்னு சொல்ல. பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, ஆனா அது வந்து டைரக்டா அஃபிஷியல் நியூஸா, இல்லைனா டைரக்டா ஹெட்ல இருந்து வருதா, இல்லைனா முனீர் சொல்லியிருக்காரா, ஹெட் சீஃப் ஆஃப் மிலிட்ரி சொல்லியிருக்காராங்கிறதுலாம் இல்லை. ஆனா அங்கேருந்து வரது என்னன்னா, இவங்க எல்லாம் இஸ்ரேல், இதெல்லாம் ஈரான் சைடு, அமெரிக்கா அந்த சைடு, இதுல நடுவில் இருப்பாங்க. நாங்க எதுக்கும் கிடையாது, ஆனா நாங்க வந்து நல்லவங்க தான் சொல்றது இல்லையாருன்னா, இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு, அவங்க வந்து இஸ்ரேல் மேல அடிக்காதீங்க அப்படின்னு பேசுற இடம் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3ஆ பிரிஞ்சிருக்கு. இந்த யூரோப்பை இதுல இருந்து மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இவங்க காசாக்கும் 1 வருஷம் பேசல, இதுக்கும் பேசல. ஆனா இந்த பக்கம் கண்டிப்பா சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா, பாகிஸ்தான், இவங்க எல்லாம் இந்த சைட்ல நிக்கிறாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஈரான் சின்ன நாடு அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேல் இந்த அளவுக்கு அடிக்க துணிஞ்ச வந்தாங்க. பட் பின்னாடி பேக்கப் இவ்வளோ பேர் நாடுகளாக இருக்குது அப்படின்னும் போது வந்து இப்போ எப்படி இந்த விஷயத்தை இஸ்ரேல் யோசிக்கும், யூஎஸ் இது எப்படி அடுத்த கட்டமாக யோசிக்கும்? அதுக்கு தான் சில தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து ட்ரூப் அனுப்புறாங்க. இப்போ அந்த கப்பலில் வந்து கப்பல், அப்புறம் சில ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள்லாம் அனுப்புறாங்க. அதுக்கு ரெடி ஆகும்போது ஒரே ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் வந்து ஒரே ஒரு போர் விமானத்தையோ இல்லை அமெரிக்கா அனுப்பின கப்பலையோ அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா உள்ள வரத்துக்கான நியாயம் வரும். இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிடுச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, என்ன அடிக்கல நான் வரமாட்டேன். அப்படிதான் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒன்னு அடிக்கல நீ போகாது. ஆனா அமெரிக்கா என்ன சொன்னிச்சுன்னா, என்னோட பொருள் ஏதாவது தொட்டா நான் அடிப்பேன். ஈரானை சுத்தி நிறைய அமெரிக்கன் பேஸ் இருக்கு, குவைத்தில் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஒரு பேஸ்ல ஒரே ஒரு ராக்கெட்டை போய் லான்ச் ஆகி அதை அடிச்சு உடைச்சாலுமே அமெரிக்கா என்ன சொல்லுன்னா, இப்போ நான் போவேன், என்ன அடிச்சுட்டா நான் போவேன். அவங்க என்ன அதான் அந்த ரொம்ப இந்த வாரம் மட்டுமே படிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலே ஒரு வேளை அதை அடிச்சுட்டு ஈரான் தான் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறதுக்கான காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு காரணம், பாசிபிலிட்டி இருக்கு, அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் இஸ் ப்ளீடிங். இஸ்ரேல்கிட்ட இதுக்கப்புறம் அவங்களால அதை எடுக்க முடியாது. ஏன்னா அது அவங்க 1 வருஷம் அந்த வார் போனாங்க. இப்போ இந்த பக்கம் போய் இவங்க எதிர்பார்க்காம அளவுக்கு ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வரணும். கண்டிப்பா வேலை. பிரான்ஸ், ஜெர்மனிலாம் கேலரியில் உட்காந்து பார்ப்பாங்க, கேம்குள்ள வர மாட்டாங்க. ஓகே, வந்தா அமெரிக்கா தான் வரணும். அமெரிக்கா வரணும்னா
அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன் தான், என்ன அடிச்சா நான் வருவேன். இந்த ஒரே டயலாக்லயே இருக்காங்க. அவங்க அப்போ ஏதாவது பண்ணுவாங்களோ இல்லை, அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ஒரு நாடு இப்போ யூஎஸ் வந்து இந்த விஷயத்தில் வர்றதுக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள்ல கன்வே பண்ணுறதா. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு குண்டு போட்டுட்டு கூட இது ரொம்ப ஈஸியான வாய்ப்பு தானே. இந்த வாய்ப்பை இன்னும் இஸ்ரேல் செய்யாமல் இருக்குது. இவ்வளோ தூரம் தனியாக அவங்கள சண்டை போகிறதுக்கு ஈஸியாக யூஎஸ் கூப்பிட்டா இன்னும் எஃபிஷியன்ஸாக சண்டை போடலாம். இவ்வளோ தூரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் உட்காந்து இதை நான் சொல்கிறேன்ல, இது உலகத்துக்கும் இது புரியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இப்போ நான் ஈராக்குக்கு இப்போ இதே கேள்வியை நீங்கள் ஈராக்கு கேட்டிங்கன்னா சதாம் ஹுசேனை கிரியேட் பண்ணது சப்போர்ட் பண்ணி இவங்க தான் பண்ணாங்க. ஆனால் சதாம் ஹுசேனை திருப்பி இவங்க தூக்கில போடுறதுக்கு வேலை பார்த்தது இவங்க தான். ஓகே, ஈரானுக்கு ஒரு காலத்தில் வந்து இருந்த மொசாதுக்கு தூக்கிட்டு ஷாவை போட்டு வேற ஒரு டெமோக்ராட்டிக் தலைவர்னு சொல்லி வச்சது இவங்க தான். திருப்பி அவங்க வெளியே போனது இப்படி தான். ஸோ எல்லா இடத்துலையுமே இவங்க உள்ளே போவாங்க, வெளியே வருவாங்க, வெளியே போவாங்க, வெளியே வாங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தால் நான் அதை படித்தேன். ஏன்னா இது வந்து வார் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இருக்காங்க, இவங்க எழுதுறதை நான் படிச்சிருக்கேன். இப்போ இந்த இடம் எனக்கு புரியுதுன்னா நாளைக்கு இந்த நரேட்டிவ் இருக்கும்போது அமெரிக்கா நான் ஏற்கனவே நீங்கள் கேட்ட மாதிரி ஈராக்கில் அடித்த காலம் இல்லை அது. இன்னைக்கு சைனா ரஷ்யா நிற்கிது. இன்னைக்கு சைனா ரொம்ப முக்கியமான பவர். சைனா நேரடியான எதிரான பவர் அமெரிக்காவுக்கு. இப்போ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நாளைக்கு இன்டர்நேஷ்னலாக நீங்கள் ஏற்கனவே பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் சைனா வந்து நாளைக்கு சொல்லாதா இது உலகம் பூரா சொல்றது மட்டும் இல்லை, இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு நேரம் வந்துச்சுன்னு வச்சுங்க, வந்துச்சுன்னா அன்னைக்கு இது என்ன ஆகும்? அது வரக்கூடாது. அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு நிலைமையா வரும், கண்டிப்பா வரும். எப்படி இருக்க முடியும்? 300 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே எங்க இருந்தாங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்க? நம்ம கூட தான் எங்கேயோ இருந்தோம், சைனா கூட தான் எங்கேயோ இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாவர்ட்டிக்கு போனாங்க, இன்னைக்கு இங்கே இருக்கு இல்லையா நம்ம. அதெல்லாம் மாறி தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யூனிபோலார் ரஷ்யா அமெரிக்கா தானே ஒரு டைம்ல இருந்துச்சு. எனக்கெல்லாம் சின்ன வயசுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படின்னா அமெரிக்கா ஒரு குண்டு போட்டா ரஷ்யாவால மட்டும் தான் பிடிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ நியூக்ளியர் வெப்பன் இந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அப்ப சொன்னாங்க உலகத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு பவர் போட முடியும்னா அந்த பவரை பிடிக்கிறதுக்கு ரஷ்யாட்ட பவர் இருக்குன்னு. இன்னைக்கு ரஷ்யாவை நம்ம அவ்வளவு ரெலவெண்டா பேசுறது இல்ல, ரஷ்யாவுக்கு மேல சைனா இருக்கு. அப்போ நம்ம அன்னைக்கு கேட்கல, சைனா வந்து நம்மளை விட பின்தங்கிய நாடு. இன்னைக்கு நம்ம நினைச்சிருப்போமா? இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் 2025 பேசும்போது ரஷ்யாவை விட்டுட்டு சைனாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட்டு பேசுவோன்னு நடந்துச்சுல, இதுவும் நடக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு அந்த இடம் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ அது வரும்போது இந்த மாதிரி சில பாவத்தெல்லாம் இவங்க செய்ய சைனாவோட லெஜிட்டிமசி எப்படின்னா, நான் எந்த ஊரையும் போய் கெடுக்கல, இவங்க ஒரு 10 கண்ட்ரிக்கு வந்து கெடுதல் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா, நான் பண்ணலை. அப்போ அடுத்த சூப்பர் பவரா இவங்க ரைஸ் ஆகும்போது இந்த ஏலியனேஷன் நடக்கும், ஊரை விட்டு ஒதுக்குற வேலை மாதிரி. நான் வந்து ஒரு தமிழ்ல சொல்றேன், ஏலியனேஷன்ங்கிறதுக்கு சொல்றேன். அவங்கள கொஞ்சம் இவங்க இல்லாமையும் போகலாம். ஏன்னா சைனாலேருந்து ஒரு அறிக்கை வந்தது, உலகம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அமெரிக்கா முக்கியமான நாடாக இல்லாம இருக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு, இதை நீங்க உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் இதை உணர்ந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்காவை வச்சுதான் உலகமே சுழலும். இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன்னா இவன் சொன்னா நானும் சொல்லுவேன், அதுக்கான தகுதி எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஃப்ரேஸ் தான் நீங்க இப்போ கேட்ட கேள்விக்கான ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கிறது. இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம இந்த போரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த போரோட காரணங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோ செலவாகுது, பல கோடிகள் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக சில போர்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து மக்கள் சாப்பாட்டு வழி இல்லாமல் பெரிய லெவலில் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுட்டே இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் வந்து இவ்வளோ இந்த வாருக்காகிற பணத்தில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5% 10% பணமே இந்த மக்கள் அன்றாட சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த மக்களை புறக்கணிச்சுட்டு இவ்வளோ பேர் வார் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் நம்ம இங்கே லீடர்ஷிப்பில் இல்லை. லீடர்ஷிப்புக்கு பவர் வேணும். எனக்கு வந்து மிலிட்ரி, இப்போ நான் சொன்னேன் ஒரு சின்ன போர், அவங்களுக்கும் பாலஸ்தீனுக்கும் அவங்களுக்கும் ஈரானுக்கும் ஒரு நாளைக்கு 200 மில்லியன், அந்த வெறும் $200 மில்லியன் வச்சாலே இந்தியாவில் இருக்கிற எல்லா உடஞ்ச ரோடையும் சரி பண்ணிடலாம். ஆனால் எது எனக்கு முக்கியம்னா யார் பவர். ஹிரோஷிமா மேலே நாகசாக்கி மேலே எதுக்கு அந்த குண்டை போட்டாங்க? ஒரு குண்டு போட்டாங்க ஹிரோஷிமா மேலே, அதுக்கப்புறம் நாகசாக்கி போட்டாங்க. 3 நாள் இது ரெண்டுத்துக்கும் டைம் இருந்துச்சு. எதுக்கு? ஊருக்குள்ள நான் வைக்கிறதா சட்டம். இந்த எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான், எல்லாம் பவர் டைனமிக்ஸ் தான். ஸோ பவர் டைனமிக்ஸ் யார்கிட்ட இருக்கோ எக்கனாமிக் பவரும் அவங்ககிட்ட இருக்கும். அமெரிக்கா இன்னைக்கு இங்கே ஈரானில் வார் நடந்தாலும் சரி, பாகிஸ்தானில் வார் நடந்தாலும் சரி, இஸ்ரேலில் எங்கே நடந்தாலும் சரி, இல்லை சூடான் நடந்தாலும் சரி, யார் இதில் சந்தோஷமா இருக்க போறா? மிலிட்ரியில் யார் இந்த வெப்பனை தயாரிக்கிறா? அவ்வளோதானே. அப்போ அவங்களுக்கு இந்த வார் வேணும், அவங்க பண்ணுறாங்க. வாரை நிப்பாட்டிட்டா அந்த என்டையர் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 200 மில்லியன்னா அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷம் இந்த ஒரு 10 நாள் உலகத்தில் எங்கெங்கேயோ வார் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா வாருக்கான வெப்பன்ஸ் எங்கேருந்து போகுது? யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான். ஸோ இன்னைக்கு ஏன் அமெரிக்கா பிரதானமாக இருக்குன்னா இதுதான்.
அப்போ இதை அது எப்படி இழக்கும்? அதுக்காக வாரை கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா தேர் இஸ் சம்படி ஹூ இஸ் என்ஜாயிங் திஸ் மணி. அதுதான் மெயின். புவர் பீப்புளை நான் வந்து எலிமினேட் பண்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு தலைவனா நான் கேட்குறேன், இப்போ அமெரிக்கா தலைவனா எனக்கு என்ன பிரயோஜனம்? மக்களை பற்றி ஏன் கவலை பண்ணும், மக்கள் செத்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலக அரசியல் அதான் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நீங்கள் குறிப்பிடுறீங்க. மக்கள் தான் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உணரணும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வணங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.